இந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் எனப்படும் ஐரோப்பிய காலனித்துவவாதிகள், கொள்ளைக்காரர்கள் என்று சொல்றதுதான் அவர்களுக்கு பொருந்தும். அவர்கள் தமிழர்களுக்கு இலங்கை தீவில் என்ன செய்தார்களோ அல்லது காலனித்துவமாக பார்க்கப்பட்ட அந்த மக்களுக்கு என்ன செய்தார்களோ அதையே வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் செய்திருக்கார். அண்மையில் நான் ஒரு வரலாற்று படம் ஒன்று பார்த்தேன். நான் கொங்கோ நாட்டை வந்து பெல்ஜியக்காரர்கள் வந்து எப்படி ஆக்கிரமிக்க வேண்டும். இவைகளுக்குள்ள இந்த மதத்தில் சின்ன பிரிவுகள் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரித்தானியர் புரொட்டஸ்தாந்து மதம், இவை ஆர்சி என்று சொல்லிவினன் ரோமன் கத்தோலிக்கம், அதாவது வத்திக்கானை அடிப்படையாக கொண்ட இத்தாலிய அந்த பொப்பாண்டவரனுடைய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அவைகளுக்குள்ள பிரித்து கொடுத்துருக்கு. நீ இங்கே போய் கொள்ளையடி, நீ இங்கே போய் கொள்ளையடின்னு முந்தி ஏண்டா இவங்க தங்களுக்குள்ளேயே மோத தொடங்கிட்டாங்க. அப்போ அவங்கள பிரித்து கொடுத்தோன்னே அவங்க ஒரு பக்கம் ஆப்பிரிக்காவுக்கு போய் கொள்ளையடிச்சான், ஒரு பக்கம் இங்கே போய் கொள்ளையடிச்சான். நீ மதத்தை பரப்பு, அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யன்னு சொல்லியும் சொல்லி கொடுத்து விட்டுருக்கு. கொண்டு வந்து அவையை வந்து சிவிலைஸ் பண்ணுறோம், நாகரிகப்படுத்துகிறோம்னு சொல்லி அந்த மக்களை போய் பிடிச்சி அவங்கள அவையின் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணி அடிமைகளாக்கி அவையில் வந்து ரப்பர்களை செய்ய பண்ணி, அதாவது விவசாயம் செய்யாமல் ரப்பரை செய்ய சொல்லி அவையில் வந்து கட்டாயமாகப்படுத்தி, அப்போ அவையின் வாழ்க்கையில் பஞ்சம் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணமாக ஒரு பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு கொடுமையான இதுக்குள்ளே வந்து பெல்ஜியம் இந்த நாட்டை வந்து கொங்கோ நாட்டை வந்து எப்படி கொடுமைப்படுத்தி அதை சுரண்டி எவ்வளோ பெரிய செழிப்பு மிக்க நாடாக பெல்ஜியத்தை மாற்றி சென்ற ஒரு வரலாற்று படம் இருந்தது. அதுக்கு பின்னால் இந்த செய்திகளும் சமய செய்திகளையும் சொல்லி கொண்டு வந்துச்சுனோம். இப்படி செய்யுங்கோ, இதை மாற்றுங்கோ, கோட்டுச்சூடு போட்ட பண்ணுங்கோ, இதுதான் நாகரிகம் என்று சொல்லுங்கோ. அங்கே சைக்கிளை கொண்டு வந்துச்சுனோம், பிறகு காரை கொண்டு வந்துச்சுனோம், பிறகு மின்சாரத்தை கொண்டு வந்துச்சுனோம், இதுதான் நாகரிகம் என்று சொல்லி அந்த மக்களுக்கு நாங்கள் நாகரிகத்தை கொண்டு வரோம் என்று சொல்லி அந்த மக்களை அடிமைப்படுத்தி எப்படி பெல்ஜியத்தை ஒரு பெரிய நாகரிகத்தோட பெரிய கட்டிடங்களோட அதை சுரண்டி அவ்வளோத்தையும் சுரண்டி கிட்டத்தட்ட அதை கட்டி அள்ளி கொண்டு அந்த கொங்கோன்ற அந்த நாட்டை கட்டி அள்ளி கொண்டு வர்ற மாதிரி தான் இதண்டினம். இப்போவும் வந்து அந்த நாட்டை வந்து நவீன காலனித்துவம் என்று சொல்லப்படுகிற அந்த முறையில் வந்து என்ன செய்யணும்னா அந்த கோபேட் இந்த ஃபோனுக்கு செய்ய தேவையான அந்த பொருட்கள், கனிம மலங்கள், அதுகள் இதுகள் எல்லாத்தையும் வந்து இப்பயும் அள்ளிக்கொண்டிருக்கணும்ன்ற கதை. அப்போ நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவு நாட்களில் கடந்து வர்ற போது நான் அதை தட்டி பார்க்கும்போது இது தெரிஞ்சது. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவத்துக்குள்ள இருந்து நாங்கள் கடைசியாக வந்த நாங்கள் அவர்கள் பிறகு என்ன செய்தார்கள் என்றதை இந்த நாட்டை சிங்கள மக்கள்கிட்டோ இல்லை சிங்கள பேரணித்திட்ட கொடுத்துட்டு போயிட்டினோம். அதில் இப்போ நாங்கள் பிணக்கப்பட்டு கொண்டிருக்கோம். அப்போ இந்த முள்ளி வாய்க்கால் இதையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எப்படி பயங்கரவாதத்தில் இருந்து உங்களை மீட்டு விடுறோம்னு இந்த உலக நாடுகள் எல்லாம் சிங்கள மக்களை நம்ப பண்ணி அதை சிங்கள பௌத்த சிங்கள பேரினவாதம் அதை நம்பி தமிழர்கள் மீது படையெடுத்து விடுதலை புலிகளை வந்து அழித்து ஒரு பெரிய இன அழிப்பை செய்து அந்த நாட்டை இப்போ எல்லா நாடுகளும் பங்கு போட்டு உனக்கு அரைவாசி, எனக்கு இது, நான் அது செய்த நான் சீனா ஒரு பக்கத்தால், இந்தியா ஒரு பக்கத்தால், அமெரிக்கா ஒரு பக்கத்தால், அதுக்கு இந்த 21 இந்த ஐரோப்பிய நாடுகளும் மிச்ச பக்கமாக பிச்சு கொண்டு போச்சுனோம். முந்தி நாகரிகப்படுத்துகிறோம்னு சொல்லி கொங்கோ நாட்டுக்கு என்ன நடந்துச்சுதோ அதே மாதிரி உங்களை வந்து விடுதலை புலிகளை தோற்கடிச்சு உங்கள்கிட்ட இந்த நாட்டை இப்போ எடுத்து தாரமான்னு சொல்லி இந்த முள்ளிவாய்க்காலுக்கு காரணமாக இருந்த இந்த உலக வல்லரசுகள், இந்த சரியான கழுகுகள், இந்த பிணந்தினிகள் வந்து இப்போ என்ன செய்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கள மக்களுக்கு நல்லது செய்ய இல்லை, அல்லது பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு நல்லது செய்ய இல்லை, அவைகளுக்கு தெரியாமலே வந்து இப்போ என்ன செய்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் முந்தைய விட ஒரு அகல பாதாளத்துக்கு தள்ளி விட்டுருக்கு. தலைவர் பிரபாகரன் அங்கே இருக்கும்போது எந்த உலக வல்லரசும் வந்து அங்கே முழுமையாக கால் உண்ட முடியாத நிலையில் இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு பெரிய ஒரு இராணுவம் அங்கே இருக்கிறது. அந்த இராணுவத்தோட இவையில் தங்களுடைய உயிரிழப்பு இல்லாமல் வெற்றிகளை படைக்கிறதான் இவையின் வேலையில். அப்போ அதனால் அங்கே அதை அழிச்சாதான் இவைகளுடைய பருப்பெல்லாம் போகும்.
இங்கே ஒரு ஜனநாயகம் என்ற போர்வையில் வந்து சும்மா ஒரு பொம்மையில கொண்டு வந்து வச்சுக்கொண்டு அதை தங்களுக்கு அதை சுரண்டி எடுத்துக்கொண்டு போகிற வேலையில் தான் செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த நினைவு வாரத்தில் வந்து நாங்கள் இதுகளை எங்களோட பிள்ளைகளுக்கு கடத்தணும், எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இதை சொல்லணும் என்னென்னத்துக்கெல்லாம் நடந்தாண்டு. ஏன் சிங்கள மக்களும் வந்து அதை உணர்கிற மாதிரி, அதாவது அறிவு ஜீவித்தனமாக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்களும் வந்து நீங்கள் ஒரு நவீன அடிமைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் முந்தி அது கொஞ்சம் பேருக்கு இப்போ விளங்கி கொண்டு வருது. அவைகளுக்கெல்லாம் இப்போ நம்முடைய செல்வின் ஐயா வந்து சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருந்து நிமிர்வு என்று சொல்லி ஒரு ஊடகத்துக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன மாதிரி சொல்லி கொண்டிருந்தாங்கன்னா, சிங்கள அறிவு சார்ந்த யோசிக்கிற சிங்கள மக்களும் வந்து தங்களுடைய வரலாற்றை வந்து பொருத்தி பொருத்தி பார்க்கணும். அது ராவணனோட பொருத்தி பார்க்கணும், அப்படி இப்படி என்ன அது மகாவம்ச மனநிலையில் இருக்கிற சிங்கள மக்களும் இருக்கணும். ஆனால் அதுக்கு அப்பால் கொஞ்சம் அறிவு வந்த மக்கள் வந்து தங்களையும் வந்து அப்படி பார்க்கணும். அப்போ நாங்கள் எல்லாரையும் வந்து அந்த இதுக்குள்ளே வச்சு பார்க்கக்கூடாது, நாங்கள் அடுத்த நிலையிலையும் வந்து அவைகளை வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு அறிஞர் நம்முடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஐயா செல்வின் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் வந்து இந்த உலக நாடுகளை வந்து இப்படியெல்லாம் இவர்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் முரண்பாடுகள் இருக்குது, சமய சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு பக்கங்களில் இருப்பார்கள், ஒரு பனிப்போர் இருக்கும் அவைகளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே, அதுகளை பாவித்து வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானதை அடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் வந்து எங்களுக்கு இப்படியான சிக்கல் வரைக்கும் இல்லை, வத்திக்கான் கூடி எங்களோட இல்லை. அது எங்களுக்கு ஒரு தோல்வின்னு தான் ஒத்துக்கொள்ளணும். என்னடா எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள் வந்து வத்திக்கானை வந்து நம்ப பண்ணி எங்கட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கூடி இதண்ட பண்ணி போப்பாண்டவரை எங்கட பக்கம் கூடி வச்சிருக்கே இல்லை. ஐயா ராயப்பு யோசப் அடிகள் போன்ற நல்ல அறிஞர்கள் எல்லாம் இருந்து முள்ளிவாய்க்கால் இல்லை இவ்வளவு மக்கள் வந்து அழிந்ததுன்றதெல்லாம் தரவுகளை எல்லாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய ஆக்களாக இருந்து கூடி எடுக்க முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா மல்கம் ரஞ்சித்ன்னு சொல்லி கொழும்புல இருக்கக்கூடிய பேராயர் கூடி அவர் ஒரு சிங்களவனாகவே இருக்கிற பேசுகிறார். அவர் ஒரு நாளும் தமிழ்னா உணர்ந்து நடக்கிறதே இல்லை. அப்போ அதுக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு ஒரு தோல்வியும் வெற்றிடம் தான் இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சக்திகளை எல்லாம் வந்து தமிழ் தேசியத்தின் பால் திருப்புற வேலையில் வந்து எல்லாரும் தான் செய்யணும். அதுக்கு மதவாத சக்திகளையும் திருப்ப வேணும். அதே மாதிரி இது பெரிய பெரிய வல்லரசுகளையும் எங்களோட பக்கம் அவைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டியை வச்சு திருப்பணும். அப்படி எல்லாம் ஒரு கொண்டு வரும்போது எல்லாம் ஒரு இடம் பொருந்தும் போது பல வேளைகளில் வந்து அதாவது இந்த நம்முடைய கனவுகள், நம்முடைய மாவீரன்ற கனவுகள், தலைவருடைய கனவு எல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து மிகவும் சாத்தியமாகக்கூடிய ஒரு யுத்தியை வந்து நாங்கள் செய்து காட்டணும் மக்களை. அதுதான் வந்து நாங்கள் எங்களுக்காக மறைந்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். வாழ்தறிந்து நாமார்க்கும் கூடியெல்லாம் நம்ம நெஞ்சோம்.